கும்பமேளா இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எதுக்காக கும்பமேளா நடக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். கும்பமேளா எதுக்கு நடைபெறுது பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடக்கும். எதுக்காகனா அமிர்தத்தை யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுக்கும்போது அசுரர்களுக்கு அந்த அமிர்தம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணு என்ன பண்ணுவாருன்னா மோகினி அவதாரம் எடுத்து ஸோ அதை எடுத்துகிட்டு போகும்போது அதில் ஒரு சில துளிகள் பூமியில் விழுகுது. ஸோ அப்படி விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஹரித்வார், அதுக்கப்புறம் உஜ்ஜாயினி, நாசிக், அப்புறம் இந்த அலகாபாத். ஸோ இந்த 4 பிளேஸில் விழுகும்போது அதோட நினைவாக தான் இந்த மகா கும்பமேளா நடக்குது. ஸோ இதுதான் புராணப்படி உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ ஹரித்வாரில் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் 40 கோடி மக்கள் கூடுவாங்க அப்படின்னு ஒரு கவர்மெண்டோட அனலிஸ்ட் படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மகா கும்பமேளா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நதிகளோட ஓரத்தில் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கங்கை, யமுனை அண்ட் சரஸ்வதி இந்த மாதிரி ஆற்றில் நம்ம புனித நீராடினோம்னா நம்மளோட பாவங்கள் குறையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ யார் வேணால் போய் கலந்துக்கலாம். ஆண்கள், பெண்கள் அண்ட் அகோரி, முனிவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, எல்லாருமே போய் கலந்துக்கலாம். ஸோ அதனால் அந்த ஒரு பிப்ரவரி மாதம் வரைக்குமே இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலாக நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க.